Friends, welcome to Powerful Learning. 1st September 2025 Udemy Free Certifications கூப்பன் கோடு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதில் நிறைய புது கோர்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மந்த் ஸ்டார்டிங் அதனால நிறைய ஆத்தர்ஸ் கிட்டேருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. அவங்களுடைய கூப்பன் கோட்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஆத்தர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த மாதிரி ஃப்ரீ கூப்பன் கோட்ஸ் கொடுக்கும்போது லிமிடெட் சீட்ஸ் வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 டேஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு வர 1000 மெம்பர்ஸ்க்கு இந்த கூப்பன் கோடை பயன்படுத்தி சர்டிஃபிகேட்டோட இலவசமாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இது வேர்ல்ட் வைடாக அப்ளிகபிளாக இருக்கிறனால எப்போ எந்த யூசர் இதுலக்கே என்ரோல் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் டோன்ட் வரி. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் அகெயின் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்க. அகெயின் நான் மெயில் அனுப்பிச்சு எனக்கு ரிப்ளை வந்தால் நான் உங்களுக்கான அப்டேட்டை நான் கொடுக்குறேன். நான் மட்டும்தான் ஆத்தருக்கு மெயில் அனுப்பணும்னு கிடையாது. நீங்களுமே ஆத்தருக்கு மெயில் அனுப்பலாம். ஆத்தருக்கு மெயில் அனுப்புறது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் எந்த Udemy கோர்ஸ் வேணுமோ அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செக்ஷனுக்குள்ளே வாங்க. இந்த செஷனில் சம்டைம்ஸ் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லிங்க்டின் ஐடி இமெயில் ஐடிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு எந்த கோர்ஸ் எந்த ஆத்தர் கிட்டேருந்து என்ன கோடு வேணுமோ அதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சு ரிப்ளை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எக்கச்சக்கமான கோர்சஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ குயிக்காக அதோடைய டைட்டில், எவ்வளோ டியூரேஷன், யாரெல்லாம் என்ரோல் பண்ணலாங்கிறத ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு யூசர் கேட்டுட்டு இருந்த ட்ரக் ரெகுலேட்டரி அஃபேர்க்கான கோர்ஸ். இது ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ப்ரீரெக்விசைட்ஸை பாருங்கள், சிலபஸை பாருங்கள். இது ரெண்டுமே உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு, உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணலாம். செகண்ட் கோர்ஸ் இது வந்துட்டு டிஎன்ஏ டெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் கோர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளே வரும். ரெக்குவயர்மெண்ட்ஸில் வந்துட்டு பயோசயின்ஸ், பயோடெக், லைஃப் சயின்ஸ், ஃபார்மா, பிஎஸ்சி இல்லை இந்த கேட்டகரிக்கு டேட்டாக நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது சூட்டபிள்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, இப்போ வரையும் எவ்வளோ ஃப்ரீ Udemy சர்டிஃபிகேஷனை நீங்கள் என்ரோல் பண்ணி எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். யார் ஃபஸ்ட்டு நிறைய வாங்கியிருக்கா அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைன் அண்ட் டிஸ்கவரிக்கான கோர்ஸு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹை டியூரேஷனுங்கிற போது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கும், நிறைய கற்றுக்கலாம். அதனால இதோட டிமாண்டுமே ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 4. இது வந்துட்டு கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி டெக்னிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸு. அரௌண்ட் ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட வருது. இது அகைன் யாருனாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கிறதுங்கிறதுக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் என்ரோல் பண்ணுறதை விட நிஜமாவே அந்த கோர்ஸ் படித்து உங்களுக்கு உங்கள் கரியர்லையோ இல்லை உங்கள் ஸ்கில்ஸ்லையோ ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்காங்கிறத பாருங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ரோல் பண்ணுற மாதிரி அது மிஸ் ஆகக்கூடாது. இப்போ நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் படிக்கிறேன். பட் எனக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் என்ரோல் பண்ணி படிக்கலாம், அதில் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் இது நிஜமாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் என்ரோல் பண்ணலாம். பிகாஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது GMAT. இது வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம், GMAT எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குன்னு மட்டும்தான் கிடையாது. இது இப்போ டியூரேஷன் பாருங்கள் 55 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ இதில் பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்டிடியூட்ஸ் ஒரு மேத்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆப்டிடியூட் வைப்பாங்க, மாஸ் ரிஜெக்ஷன் ரவுண்ட். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும், நம்பர்ஸ், இன்டீஜர், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ரேட், ஒர்க், அப்புறம் மிக்ஸ்சர், ஆவரேஜ், ஃப்ராக்ஷன், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம், இது மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ்லேருந்து ஆப்டிடியூட்டில் கேட்பாங்க. ஸோ அதனால் GMATக்கு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்க மட்டும் இதுக்கு என்ரோல் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயரில் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்டிடியூடில் வந்துட்டு கிராக் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுமே இந்த மாதிரி கோர்சஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 6. இது வந்துட்டு குவரி அண்ட் டேட்டா பேஸை எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிற மாதிரி 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு SQL பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 7 ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் கொலாபரேஷனுக்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். 5க்கு 4.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜஸ்ட் 4 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். வேர்ல்ட் வைடாக அப்ளிகபிள். அகைன் அண்ட் அகைன் ரிமைண்டர் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு சப்போர்ட்டர் இப்போ ரீசெண்டாக 17th ஆகஸ்ட் போட்ட வீடியோக்கு 31st ஆகஸ்ட் வந்துட்டு ஏன் கூப்பன் கோட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். நீங்கள் வந்துட்டு 2 வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்தா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வீடியோ எடிட்டிங்காகனது கேன்வா வச்சு பிகினர் டு ப்ரோ லெவலுக்காக, அதாவது ப்ரொஃபஷனல் லெவலுக்காக நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு 5 ஹவர்ஸில் இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே இதுக்கு என்ரோல் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிஹெச்டிக்கான டூல் கிட். ஒரு மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஓவர்வியூ கொடுக்குற மாதிரி இந்த 6 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பிஹெச்டி ஃபர்தராக பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரி டெல்லிங்கானது. இன்சைட்ஸ்லாம் நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணலாங்கிற மாதிரி 2 ஹவர்ஸில் சூப்பராக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதுலலாம் நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும், எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு கோர்ஸ். எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ், சோஷியல்ஸ் இதெல்லாம் என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோர் ஆஃப் த கோர்ஸ் இதை வந்துட்டு கோர்ஸாக கன்சிடர் பண்ணுறதை விட நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குது, நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க, பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கில்ஸை நீங்களே அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் எசென்ஷியல் ஃபார் நான் ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ். இதுலேயும் உங்களுக்கு 3 ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, உங்களுக்கு ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 6 சிக்மா உடையது. இது ஒயிட் பெல்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கான ஆன் டிமாண்ட் வீடியோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் வாட்டுங்கிறத இதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எதுலேருந்துனாலுமே இந்த கோர்ஸஸை நீங்கள் என்ரோல் பண்ணி பார்க்கலாம். கோர்ஸ் நம்பர் 14. இது வந்துட்டு உங்களுக்கு பிளாக் செயின் கேட்டகரிக்கு ரிட்டர் ஆகக்கூடியது. சாலிடிட்டி அப்புறம் ப்ரோக்ராமிங் நீங்கள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி 35 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிளாக் செயின்னா என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சாலிடிட்டியில் டைப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டோட 35 ஹவர்ஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாங் டியூரேஷன் கோர்ஸு ப்ளஸ் ஆன் டிமாண்ட் டாப்பிக்கும் கூட. ஸோ சீக்கிரம் என்ரோல் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்க்கு ரிலேட் ஆகக்கூடியது. டேட்டா சயின்ஸ்னு எடுத்துக்கும் போது நம்பை, சைப்பை, மேட்ப்ளாட்லிப், பாண்டாஸ் இந்த மாதிரிலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைப்ரரியில் என்ன பயன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் எத்தனை பேர் எவ்வளோ கோர்சஸ்க்கு என்ரோல் பண்ணியிருக்கீங்கிறதையும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஓன் ஃபைல் ஷேரிங் வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி 38 மினிட்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறது, ஹோஸ்டிங் பண்ணுறதை நீங்கள் உங்களுடைய ஓனில் பண்ணிக்கலாம். பட் இதில் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 17. இது வந்துட்டு ஏஐயில் ஹெச்ஆர் ஏஜென்ட். நீங்கள் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸில் ஆட்டோமேஷன்ஸ்லாம் எப்படி கொண்டு வரலாம், நோ கோட் எந்த ஒரு கோடிங்கும் இல்லாமல் எப்படி ஆட்டோமேஷன் கொண்டு வரலாம், ரெக்ரூட் பண்ணுறது, ஹையரிங், கேண்டிடேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வெரிஃபை எப்படி பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ், என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு 5 ஹவர்ஸில் வர மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் சைபர் செக்யூரிட்டி பூட் கேம்ப் மாதிரி ஒரு பிகினர் கோர்ஸுங்கிற மாதிரி ப்ரீமியம் லெவலில் உங்களுக்கு 33 டவுன்லோடபிள் ரிசோர்ஸ் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. சைபர் செக்யூரிட்டிக்கான ரோட் மேப், நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கிற மாதிரிலாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எதுவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஜிஆர்இ. ஸோ இதுக்கு முன்னாடி ஜிமேட் பார்த்தோம், இப்போ ஜிஆர்இ. இது ரெண்டுமே நான் எதுக்காக காமிக்கிறேன்னா இந்த 2 காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இதில் என்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ஆப்டிடியூடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்களுமே இதுக்கு என்ரோல் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்டிடியூடில் கேட்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்துட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே வரும். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுடைய ஆப்டிடியூடை கிளியர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நிறைய கோடிங் எக்ஸசைசஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய ஆன்சர்ஸுமே சேர்த்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டுக்கு ரிலேட்டடாக இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 21. இது வந்துட்டு ஜாவா கோடிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 22. இது வந்துட்டு விண்டோஸ் பாஸ்வேர்ட் கிராக்கிங் கோர்ஸ். இது வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். அரௌண்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. பேசிக்கான ஐடி ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குது, லேப்டாப் ஒரு பிசிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்கலாம். ஸோ டவுன்லோடபிள் ரிசோர்ஸ்னு பார்க்கும்போது மொத்தம் 19 கொடுக்குறாங்க. இது எத்திக்கல் ஹேக்கிங் கேட்டகரி ரிலேட்டடாக வரும். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு
மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நீங்கள் ஒரு கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 ஹவர்ஸ்க்கானது. எக்ஸல் இருக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி, கவுண்ட், சம், ஆவரேஜில் எப்படி இருக்குது, டைம் நம்பர்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஃபார்மேட் பண்ணலாங்கிற மாதிரி எக்ஸலோடைய பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்போர்ட்டர் ரீசெண்டாக கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கம்ப்யூட்டரோடைய பேசிக்ஸ்னு வரும்போது இந்த பவர் பாயிண்ட், வேர்டு, எக்ஸல் இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நோட் பேட், அப்புறம் நீங்களே சில மெனூஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் கம்ப்யூட்டரில் எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. இல்லாட்டி நீங்கள் சாட் ஜிபிடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எசென்ஷியல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் விபிஏக்காக ஒரு 4 ஹவர்ஸ்க்கு இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் ஆக்சஸ், எதுக்குமே எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ ஒரு பேசிக்கான எக்ஸலில் இருக்கக்கூடிய விபி நாலேஜ் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலியமாக கிடைக்கும். கோர்ஸ் நம்பர் 25 ஐடி டெப்ளாய்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பிளானிங்காக ஒரு 31 மினிட்ஸில் ஐடி டெப்ளாய்மெண்ட்ஸ் தான் என்ன, அதில் என்ன நடக்கும், என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் எத்தனை பேர் இந்த வீடியோ மூலிமா எவ்வளோ கோர்சஸ்க்கு என்ரோல் பண்ணீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப்க்கான கிராஷ் கோர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் இதுக்கு கோடிங், அதுக்கப்புறம் எடிட்டிங் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்காமல் நீங்களும் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட் ஒன் கிராஃபிக் டிசைனுக்கான கோர்ஸ். ஏஐ வச்சு நீங்கள் எப்படி கிராஃபிக் டிசைன் கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி கோர்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 27th கோர்ஸு, அதோடைய கூட நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 28. இது வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க. பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் வரும். ஸோ நிறைய ப்ரையாரிட்டி டாஸ்க் இருக்குது. உங்களுக்கு எது எப்போ பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். கோர்ஸ் நம்பர் 29 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் மாடலிங்கான ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸ். வாட் இஸ் வாட்ங்கிறத உங்களுக்கு இதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. இதில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை உங்களோட லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 30 இது வந்துட்டு அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்கானது. இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 6 ஹவர்க்கான கோர்ஸாக வருது. ஸோ ஃபினான்ஸ் கேட்டகரிக்கிட்டலாம் கோர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சூப்பரான கோர்ஸ் கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஐ ரெக்வெஸ்டட், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கமெண்ட்டில் கேட்காம என்னோட வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, நான் பண்ணுறது எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் காஸ்ட் பெனிஃபிட் அனலிசிஸ்க்கான ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸு. ஸோ இதோடைய கோட் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் கேட்டகரி கிரெடிட்டாக வரும். கோர்ஸ் நம்பர் 32 ரியாக்ட் நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி மினி ப்ராஜெக்டோட உங்களுக்கு 1 ஹவரில் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரியாக்டோடைய ரொம்ப ரொம்ப அடிப்படையான பேசிக், நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அப்போ ரியாக்ட் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட், பிஹெச்பி, பைத்தான் இது எல்லாமே ஒரே கோர்ஸில் இருக்கிற மாதிரி 10 ஹவர்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு 2.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி இந்த கோர்சஸில் பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் கவர் ஆகிருக்கும். கோர்ஸ் நம்பர் 34 இது வந்துட்டு மார்க்கெட் ரீசர்ச் அண்ட் காம்படிட்டிவ் அனாலிசிஸ்க்கான ஒரு 1 ஹவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மொத்தம் 10 ஆர்டிகல்ஸ் இருக்குது. நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய எஜுகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட் டிசைனுக்கானது பிகினர் டு எக்ஸ்பர்ட் லெவல், ஃபோட்டோஷாப் வச்சு எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 5 ஹவர்ஸில் ஒரு டவுன்லோடபிள் ரீசர்ஸோட கொடுத்துருக்காங்க. நான் போடுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பட் ஒரு சப்போர்ட்டர் எனக்கு ரொம்பவே ஹானஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. த ரீசன் உங்களுடைய வீடியோஸ் நிறைய வியூஸ் போகாமல் யாரும் நிறைய ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன், நிறைய ஷேர் பண்ணால் கூப்பன் கோட் நிறைய என்ரோல் பண்ணால் பின்ன எங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு என்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும்னு எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எஜுகேஷ்னல் விஷயம் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் போது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுல தப்பில்லை. உங்களுடைய நாலேஜையும் நீங்கள் வளர்க்க தான் போகிறீங்க. பட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறதுல எனக்கு தப்பில்லைன்னு தோணுது. பட் இருந்தாலும் இட்ஸ் யோர் விஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்வாவுடைய ஏஐ ஸ்பெஷலைசேஷன், நீங்கள் ஆப்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம், வெப்சைட் அண்ட் விஷுவல்ஸ்லாம் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி தான் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த லைஃப் டைம் ஆக்சஸோட இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன்வாவில் யாருக்கு அக்கௌண்ட் இருக்கோ யாருனாலும் உள்ள என்ரோல் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் 37 இது வந்துட்டு ப்ராஜெக்ட் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஷாப் நீங்கள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு டவுன்லோடபிள் ரீசோர்ஸ் வர மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
கோர்ஸ் நம்பர் 38 இது வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் பாக்ஸிங் இன் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் எஜைல். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கான கோர்ஸ். நீங்கள் எப்படி வந்துட்டு இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி நீங்கள் டைம்லைன் செட் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 39 இது வந்துட்டு பிஹெச்பி லார்வல் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 9 ஹவர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. அட்மின் பேனல் எப்படி நீங்கள் அட்மின் பேனலோட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு மினி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். கோர்ஸ் நம்பர் 40 இது வந்துட்டு கியூஆர் கோட் எப்படி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற மூலியமா ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளே ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவில் காமிச்ச இந்த 40 ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.